யாரெல்லாம் சேரன்னா கார்த்திகாவா கல்யாணம் பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஆமாம், இப்போது கார்த்திகா வந்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம் ஆரம்பத்திலேயேன்னு அவங்க அப்பா அம்மா கேட்டாங்க. என் மகளை வந்து விட்டுருங்க, அவளை கல்யாணம் பண்ண வேண்டாம், எங்களுக்கு வந்து ரொம்ப அவமானமாக இருக்கும் அப்படி இப்படின்னு கேட்டதுனால தான் நம்ம சேரனை வந்து கார்த்திகா கழுத்தில் தாலி கட்டாமல் விட்டுட்டாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கார்த்திகாவோட வாழ்க்கையே போயிருச்சு. ஒருவேளை நம்ம சேரனை கார்த்திகாவை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்போது எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது கார்த்திகாவோட வாழ்க்கையில். நல்லபடியாக 2 பேரும் சேர்ந்து இருந்திருப்பாங்க. அதுவும் ஒரு பக்கம் யோசிக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, ஒருவேளை கார்த்திகாவ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா, வீட்டுக்கு தான் பொண்ணு வந்துருச்சுல்ல, பொண்ணுங்க தங்காத வீடுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசினதுனால தானே பிரச்சனை. இப்போ தான் கார்த்திகா வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு நிலா கிளம்பி போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இப்போது டைரக்டர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நிலா வந்து டெம்ப்ரரியாக தான் இங்கே வந்து தங்கி இருந்தாங்க. இப்போது சோழனை பிடிச்சு போய் 2 பேருமே வந்து உண்மையாகவே கல்யாணம் பண்ணி சேர்ந்து சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கையை வந்து தொடங்கியிருக்கிறாங்க இல்லையா. அப்போது பொண்ணு தங்காத வீடு அப்படிங்கிற பேரை வந்து நம்ம நிலா தான் மாற்றிருக்கிறாங்க. ஒருவேளை நம்ம சேரனை அப்போவே கார்த்திகாவை கல்யாணம் பண்ணியிருந்தா சோழ நிலா வந்து கண்டிப்பாக சேர்ந்துருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, இவங்க 2 பேருமே ஹனிமூன் போயிருக்கிறாங்க. சோழனும் நிலாவும் கூடவே இவங்க 3 பேருமே சோழன் பிரதர்ஸ் 3 பேருமே போயிருக்கிறாங்க. ஸோ செம்மையாக கொடைக்கானலில் வந்து பார்த்திங்கன்னா வைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சோழனுக்கும் நிலாவுக்கும் இடையில ஒரு ரொமான்டிக்கான காதல் கதையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ப்ரொமோலையும் பார்த்துருப்போம். அதே மாதிரி நிறைய வீடியோஸ் இது பற்றின வீடியோ வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பக்கம் இருக்க, இப்போ கார்த்திகா விஷயத்துக்கு வராங்க. கார்த்திகா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபில் பண்ணி அழுதுட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போது கஸ்தூரி இருந்துட்டு எல்லாமே உன் தலையெழுத்து தான், எந்த நேரத்தில் தான் நீ வந்து பிறந்தேன்னே தெரியல, இப்படி வாழ்க்கையை மொத்தமாக சீரழிச்சிட்டு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லும்போது கார்த்திகாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன சொன்னம்மா, என்ன சொன்ன, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிற, நகையை தூக்கி கொடுத்துட்டேன்னு சொல்கிற, பிறகு நான் வாழ போகிற வீட்டில் நகையை கேட்டு நான் என்ன பண்ண முடியும், என்னை அடித்து கொடுமைப்படுத்துகிறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க, அப்போ என் நகையை நான் கொடுக்கத்தானே செய்யணும், நகையை நீ கொடுத்துருக்க கூடாதுன்னு சொன்னால் என்னம்மா அர்த்தம் அப்படின்ற மாதிரி கார்த்திகா வந்து சண்டை போடுறாங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா, நான் சேர மாமாவை கல்யாணம் பண்ணியிருந்தா நான் இப்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேன், நீ ஆனால் உன்னோட இந்த ஒரு பொறாம குணத்தினால இப்படி என் வாழ்க்கையை சீரழிச்சிட்ட, என் வாழ்க்கை நாசமாக போனதுக்கு காரணம் நீ மட்டும்தாம்மா, நீயும் அப்பாவும் பண்ண வேலை தாம்மா, நீங்கள் மட்டும் அன்றைக்கி ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தா இப்போ சேரனை பொண்டாட்டியா, நான் சேரனோட பொண்டாட்டியா சந்தோஷமாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறாங்க. நீ மாமாவுக்கு பண்ண துரோகம்தான், மாமாவோட மனசை நீ காயப்படுத்தினில, எந்த அளவுக்கு அவர் அன்றைக்கி உடஞ்சிருப்பார், அழுதுருப்பார், அதோட சாபம் தான் இப்படி என் வாழ்க்கையவே வந்து பறி கொடுத்துட்டு வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து ரொம்ப கோவத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த கஸ்தூரி இருந்துட்டு எல்லாமே நான் பண்ணது தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சு எழுதிட்டுருக்குறாங்க. அப்போது கார்த்திகா இருந்துட்டு இனிமேல் அழுது என்னம்மா பிரயோஜனம், ஒன்றுமே பண்ண முடியாது, என்ன அவ்வளோதான், என் வாழ்க்கை போனது போனது தான், ஓ பொண்ணை சந்தோஷமாக கட்டி கொடுக்கணும், எங்கேயோ இல்லாத மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிங்க, அது இப்படி ஆகிப்போச்சு, நான் சொல்லி என்ன பண்ண போகிறேன், அவ்வளோதான் என் தலையெழுத்து, இதுக்கு மேலே நான் சொல்லி அழுது என்ன பண்ண முடியும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரியோட ஹஸ்பண்ட், அதாவது கார்த்திகாவோட அப்பா வந்து வந்துடுறாங்க. வந்ததுமேனு வேகமாக கார்த்திகா போயிட்டு அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறமா அழுகாதம்மா அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆறுதல் படுத்துகிறாரு. அப்போ கஸ்தூரியும் என்னங்க நம்ம பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அவரும் அழுகிறாரு. அப்போ என்ன பண்ணுறது, எல்லாம் நம்மளோட நேரம், அந்த பையன் கம்பெனியில் வேலை பார்க்குற இடத்துலலாம் விசாரித்து பார்த்துட்டேன், அவன் அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, வேறு நாட்டுக்கு போயிட்டதா சொல்கிறாங்க, கம்பெனிலேயும் அவன் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டான் போல இருக்குது, அது மட்டும் இல்லை கம்பெனியில் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்ருக்கிறப்ப நிறைய காசை திருடியிருக்கான் அப்படின்னும் சொல்கிறாங்க, அதே மாதிரி நிறைய பொண்ணுங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க, இப்படி விசாரிக்காமல் செய்யாமல் கொடுத்துட்டேனோ என்னமோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்திகா இருந்துட்டு, ஏன்பா கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்கள் அவரை பற்றி விசாரிக்கலையா, இப்போ போய் கம்பெனியில் விசாரித்தேன் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, ஆரம்பத்துலேயே இதை பண்ணியிருக்கலாம்ல, சேர மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு அவசரமாக எனக்கு இப்படி ஏதோ ஒரு மாப்பிள்ளையை பார்த்து முடிச்சு வச்சிட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம கார்த்திகா வந்து அழுறாங்க. "உன் வாழ்க்கைய நாங்களே கெடுத்துட்டோம்டா, எங்கள மன்னிச்சிட்றா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கையெடுத்து கும்பிட்றாரு. "அழாதீங்கப்பா, இனிமே என்னப்பா செய்ய முடியும்? யார சொல்லி என்ன பிரயோஜனம்? என் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதானப்பா நடக்கும். தேவையில்லாம நீங்களும் வருத்தப்படாதீங்கப்பா. இனிமே இத பத்தி எதுவுமே பேச வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா வந்து சொல்றாங்க. இப்போ இவங்களுக்கு மனசுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா நம்ம பொண்ணோட வாழ்க்கை இப்படி போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய்யா போய் நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட போய் பேசிட்டு வருவோமா?" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "என்னத்தடி பேச சொல்கிற? அதான் நம்ம பொண்ணை வாளா வெட்டியாக வந்து உட்கார வச்சுட்டாங்க. இனிமே போய் அவங்கக்கிட்ட என்னத்தை பேச சொல்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும்போது, "நம்ம போட்ட நகையவாவது போய் கேட்போம்யா, எப்படிலாம் நம்மளை ஏமாற்றிருக்காங்க. சொந்த வீடு, நாங்கள் இந்த வீடு வந்து எங்களுக்கு சொந்த வீடு அப்படிலாம் சொன்னாங்கய்யா. கடைசியில் வாடகை வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க இவங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கடன் இருந்திருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம பொண்ணோட நகையை தான் வாங்கி அடகு வச்சு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இன்னமும் பேசாமல் இருந்தால் எப்படியா?" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "அதான் நீயும் உன் அண்ணனும் போய் பல தடவை பேசிட்டீங்கள, எதுக்குமே சரிப்பட்டு வரலை. இப்போ நான் போய் பேசி மட்டும் என்ன ஆக போகுது?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. "அப்படி இல்லையா, நம்ம பிள்ளைக்கு போட்ட நகையாவது நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். மறுபடியும் இவளை வேறு யாருக்காவது கட்டி கொடுக்கணும்னா நகை சேர்க்க முடியுமா? போய் 2ல் 1 கேட்டுட்டு வந்துடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது கஸ்தூரியோட ஹஸ்பண்ட் அவங்க 2 பேருமே வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு காலிங் பெல் அடித்த உடனே இவங்க கார்த்திகாவோட மாமியாரும் மாமனாரும் கதவை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ வந்ததுமே, "உங்களை யார் உள்ளே வர சொன்னா? நீங்கள் வெளியில் போங்க" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. "என்னது வெளியில் போங்கவா? என்ன நினச்சிட்ருக்கிறீங்க உங்கள் மனசில்? எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி நாங்கள் கொடுத்தோம்னா என்னெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க? எங்கள் பொண்ணுக்கு போட்ட நகை எங்கே? இப்படி முழுசாக நகையை போட்டு பிள்ளைய வாழ்கிறதுக்கு அனுப்பி வச்சா, ஏமாற்றி கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் என் பிள்ளைய வாளா வெட்டியாக விவாகரத்து கேட்டு அடித்து மிரட்டி துன்புறுத்திட்டு இருந்திருக்கீங்க அப்படி தானே?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஸ்தூரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா, ஆமாம் அப்படியே வச்சுக்கோ. உன் பொண்ணு கூட வாழ்கிறதுக்கு என் பையனுக்கு விருப்பம் இல்லையாம். அதனால் உன் பொண்ணை விவாகரத்து கொடுக்க சொல்லிடு" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "சீ, நீயெல்லாம் ஒரு பொம்பளை தானே, இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறியே, நீ எல்லாம் பெத்த தாயா?" அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி வந்து அழுறாங்க. அதுக்கப்புறமா, "இங்கே வந்து சும்மா கத்திட்டு இருக்கக்கூடாது. உன் பொண்ணு நாப்பில் என்ன நல்லா வளர்த்து வச்சிருக்கிற? கல்யாணத்துக்கு முன்னாடியேன்னு நாங்கள் எல்லாம் விசாரிக்கலான்னு நினைக்கிற? அதான் அவங்க மாமா வேணும், மாமா பையன் சொல்லிட்டு அவன் பின்னாடியே எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறமா நைட்டோட நைட்டாக வந்து நீங்கள் தான் கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்கள, இதெல்லாம் என் பையனை நீங்கள் ஏமாத்திருக்கீங்களே, இதெல்லாம் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "இப்படிலாம் என் பொண்ணை பற்றி தப்பாக பேசாதீங்க. மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சது உண்மைதான். ஆனால் இவங்க 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்க நிழலை கூட தொட்டது கிடையாது. 2 பேருமே நாங்கள் சொன்னதை கேட்டு சரின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டாங்க. இந்த கல்யாணம் வேண்டாம், பெற்றவங்க சம்மதத்தோடு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம், இல்லைன்னா வேண்டாம்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க. என் பொண்ணு நாங்கள் சொல்கிறத கேட்டு உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு இந்த கஸ்தூரி சொன்னதை கேட்டுட்டு அந்த கார்த்திகாவோட மாமியார் இருந்துட்டு, "ஆமாம், எல்லாமே வந்து நாடகம் தானே. இப்போது இப்படிலாம் பேசிகிட்ருக்கிறாளே, கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பையன் கூட மாமா மாமான்னு சொல்லி பேசினாலே, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் பொண்ணு அவங்க கூட பேசாமலா இருந்திருப்பா?" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "அபண்டமா என் பொண்ணு மேலே பழி போடாதீங்க. தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க. என் அண்ணன் பையனும் அப்படிப்பட்டவன் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து கஸ்தூரி சேரனை பற்றி ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட்டாக எடுத்து பேசுகிறாங்க. "மற்றவங்களுக்கெல்லாம் அந்த புத்தி இருக்கலாம். ஆனால் என் அண்ணன் பையனுக்கு அப்படி புத்தி கொஞ்சம் கூட கிடையாது. அவன் பத்திரமாத்து தங்கம். அவன் நாங்கள் சொன்னோன்ற ஒரே காரணத்துக்காக என் பொண்ணு ஏறெடுத்து கூட அவன் பார்க்கல. அது மட்டும் இல்லை, அவன் ஒன்றும் இந்த மாதிரி என் பொண்ணை கூடவே கூப்பிட்டுட்டு அலைஞ்சவனும் கிடையாது. ரொம்ப சொக்க தங்கம் அவன். கூட பிறந்த பொறப்பு மாதிரி என் மகளும் அவங்களும் பழகிக்கிட்டு இருந்தாங்க. தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. அதுக்காக நீங்கள் இப்போ என் பொண்ணை வேண்டான்னு சொல்வீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "ஆமாம், கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் இப்படி இருந்தவ, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பையன் கூட பேசிட்டு அந்த பையன் கூட போயிட்டான்னா நாங்கள் என்ன பண்ணுறது? அதுக்கு தான் உங்கள் பொண்ணை அந்த பையனுக்கே கட்டி வையுங்க, இல்லைனா உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மாதிரி சொன்னோம். இதில் என்ன வந்திருக்குது?" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே கஸ்தூரியோட ஹஸ்பண்ட், அதாவது கார்த்திகாவோட அப்பா இருந்துட்டு, "இனிமே இவங்கக்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை கஸ்தூரி. பேசாமல் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலாம்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே போங்க, நாங்களும் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்கிறோம். உங்கள் பொண்ணு இங்கே இருந்துக்கிட்டேன்னு
அவனுக்கு ஃபோன் போட்டு பேசி என் பையனுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்தா எத்தனை நாளைக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டு பேசாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது கஸ்தூரிக்கு கோவம் வேகமாக கையை ஓங்கிடுறாங்க. என் பொண்ணை பற்றி இன்னொரு வார்த்தை தப்பாக பேசின நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு பேசுகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ கோவம் வர்றதில்ல, அப்போது உண்மையை சொன்னால் இவ்வளோ கோவம் வருதா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. போதுமா, நீங்கள் உங்கள் தப்புகளை மறைக்கிறதுக்கு தேவையில்லாமல் எங்கள் பொண்ணு மேலே பழி போட்டுட்ருக்கிறீங்க. இன்னொரு வார்த்தை இந்த மாதிரி தப்பாலாம் எதுவும் பேசாதீங்க. இனிமேல் எங்கள் பொண்ணு உங்கள் வீட்டு மருமக கிடையாது. உங்கள் பையனுக்கு தாராளமாக வேறு கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என் பொண்ணுக்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கி கொடுத்துட்றேன். ஆனால் என் பொண்ணுக்குன்னு நாங்கள் போட்ட நகைகளை எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது நாங்கள் என்ன பண்ணுறது? அவள் என்ன நகையை எங்ககிட்டயோ கொடுத்தா? எங்ககிட்டலாம் அவள் நகையை கொடுக்கல. யார்கிட்ட கலட்டி கொடுத்தாலோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பொய் மேலே பொய்யா அடிக்கிட்டு போகிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாக இருக்கா? இப்படிலாம் பேசாதீங்க. ஒரு பொண்ணை பெற்றவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி அந்த மாப்பிள்ளையோட அம்மா காலில் விழுந்து கெஞ்சி அழுகிறாங்க. இப்படி ஒரு பொண்ணை பெற்றதுக்கு நீங்கள் தான் அவமானப்படணும். தேவையில்லாமல் இங்கே கத்திகிட்ருக்காதீங்க. அவன் நகையை கழட்டி யார்கிட்ட கொடுத்தான்னு போய் கேளுங்க. இன்னொரு தடவை இங்கே இந்த மாதிரி பண்ணுற வேலையை வச்சுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் விரட்டி விட்டு கதவை பூட்டிடுறாங்க. என்னங்க இவங்க இப்படி இருக்கிறாங்க? இப்படி ஒரு குடும்பத்துலையா நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம்? எவ்வளோ கீழ்த்தனமாக பேசுகிறாங்க நம்ம பொண்ணை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே நம்ம பண்ண பாவண்டி, நம்ம பண்ண தப்பு தாண்டி நம்ம பிள்ளையோட வாழ்க்கையவே இப்படி அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கேருந்து திரும்பவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம கார்த்திகா கேட்குறாங்க, எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கஸ்தூரி நிறைய நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது, எதுக்குமா அழுதுகிட்டு இருக்கிற? அப்பா நீ எங்கேம்மா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது உன் மாமியார் வீட்டுக்கு தாண்டி போனோம், உன் புருஷன் வீட்டுக்கு தாண்டி போனோம், ஆனால் உன் மாமியார் உன்னைய அவ்வளோ தப்பாக பேசிருச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. சொல்ல முடியாத கேட்கக்கூடாத வார்த்தைகள்லாம் நாங்கள் கேட்டுட்டோண்டி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்கும்போது, நீ ஏமா அங்கே போன? நான் தான் உன்னை போகாதன்னு சொன்னேன்ல, நீ எதுக்கு அவங்கக்கிட்ட போயிட்டு பேச்செல்லாம் வாங்கிட்டு வார அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு கஸ்தூரி என்ன தான் சொல்கிறாங்கன்னு கேட்கலான்னு போனோண்டி, உங்கள் அப்பா தான் கூட்டிகிட்டு போனார். சரி போட்ட நகைகளையாவது திருப்பி தாங்கன்னு சொல்லி போய் கேட்டோம்னா அதுக்கும் தர முடியாது. உங்கள் பொண்ணு எவங்கிட்டயோ கலட்டி கொடுத்துருப்பா, எங்ககிட்ட கேட்குறீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியேன்னு அவங்க மாமா பையன் கூட சுற்றிக்கிட்டு இருந்தால, அவனுக்கு கண்டு கலட்டி கொடுத்துட்டால என்னமோ, அவன்கிட்ட கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு வாய் கூசாமல் சொல்கிறாங்கடி அப்படின்னு சொல்லும்போது கார்த்திகா தலையில் அடிச்சுட்டு அவங்களும் அழுதுட்டுருக்குறாங்க ஒரு பக்கம். அவ்வளோதான், இனிமேல் என்னோடய வாழ்க்கை எப்படியே போகட்டும், தேவையில்லாமல் யாரும் எதுவும் போய் எனக்காக நின்று பேச வேண்டாம். உங்களுக்கு பாரமாக இருந்தால் சொல்லிடுங்க, நான் எங்கேயாவது போய் தங்கிக்கிறேன், வேறு எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கிறேன். என்னைய இந்த மாதிரிலாம் நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எங்கடி போவ? இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்டி, நீ நிம்மதியாக இரு, அது எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லவுமே கார்த்திகா அழுதுகிட்டே அவங்க ரூமுக்குள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறமா கஸ்தூரியும் அவங்க ஹஸ்பண்டும் பேசிக்கிறாங்க. இப்படி நகையும் திரும்பி வராது போல இருக்குயா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் கஸ்தூரி, இவங்க போய் போலீஸில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நம்ம பொண்ணை பற்றி தான் தப்பாக பேசுவாங்க. அதனால் இதை பற்றி நம்ம எதுவும் கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது, பேசாமல் விவாகரத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா அதெல்லாம் சரிதாயா, ஆனால் நம்ம போட்ட நகையெல்லாம் அவங்க எப்படி திருப்பி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதான் அவங்க அநாகரிகமாக பேசுகிறாங்கல்ல, இப்படியெல்லாம் பேசுவாங்க, இப்படிலாம் இருப்பாங்கன்னு நினச்சிருந்தா என் பொண்ணை கொடுத்துருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தானே சொன்ன, நான் வேலை பார்க்குற கம்பெனியில் இந்த பையன் வேலை பார்க்குறான், ரொம்ப தங்கமான பையன் அப்படின்னு நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், உன் அண்ணன் பையன் சேரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு அவசரப்படுத்தினேன். இவனும் இந்த பையனும் பார்த்த உடனே நல்லா பிடிச்சி போச்சு, நல்லா சிரித்த முகமாக நல்லா இருந்தான். கல்யாணத்தப்போ பார்த்தில நீயும் அவனை பார்க்க தானே செஞ்ச, நல்லா தானே இருந்தான், அதனால தான் நம்பி நான் கொடுத்துட்டேன். ஒருத்தன் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறான், அவன் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே புகுந்தா போய் பார்க்க முடியும், அவ்வளோதான் விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இப்படி நகையும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் பிள்ளை இப்படி வாழா வெட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ கஸ்தூரி ஏயா பேசாமல் நம்ம சேரன்கிட்டயே கேட்டு பார்ப்போமா, கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லி அப்படின்னு சொல்லும்போது, என்னடி உங்கள் அண்ணன் பையன் பாசம் உன்னை இழுக்குதா? தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்காத,
இவன் மகளை வாளா வெட்டியாக வீட்டில் வச்சுருந்தாலும் வச்சுருப்பேனே தவிர அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். அவன்கிட்ட போய் என் பிள்ளைய கட்டிக்கோங்க, அப்படி கட்டிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலில் விழுந்து என்னை கெஞ்ச சொல்கிறியா? அவளை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை கெஞ்சி கூத்தாடி கூட்டிகிட்டு வந்தோம். இப்போ அவனை என் மகளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவன் காலில் விழுகிறதுல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்தூரி வந்து சொல்கிறாங்க. ஓ அண்ணன் பையன் உன் பாசம் இழுத்துச்சுன்னா நீ போயிரு, ஆனால் என் பொண்ணை அவனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி பண்ணி பண்ணி தான் நம்ம பொண்ணோட வாழ்க்கையும் போயிருச்சு. நானும் பெருசாக எங்கள் அண்ணன் குடும்பத்தை ஆரம்பத்துலேருந்து பகையாக இருந்ததுனால விட்டுட்டேன். அந்த பொண்ணு பாருங்கள் நிலா, அந்த பொண்ணு அவ்வளோ சொத்து அவ்வளோ எல்லாத்தையுமே விட்டுட்டு இவங்க கூட வந்து வாழ்ந்துட்டுருக்குறா, இவங்க வீட்டில் இருக்கிறா அப்படின்னா இங்கே தான் எனக்கு சந்தோஷம் இருக்குன்னு சொல்கிறானா, அப்போ அவங்க நல்லவங்க தானையா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்கிறாங்க. அந்த பொண்ணு எதை பற்றி தெரியாமல் இருக்கலாம், அந்த பொண்ணுக்கு நிறைய சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வேணால் உங்கள் அண்ணன் பசங்க சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் பிற்காலத்தில் அந்த பொண்ணோட சொத்தெல்லாம் வரும்ல, அதனால தான் அந்த பொண்ணை தலைமையில் தூக்கி வச்சு ஆடிட்டுருக்குறாங்க. ஆனால் அண்ணன்லாம் வந்து சரியானவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஸ்தூரியோட புருஷன் வந்து சொல்கிறாங்க. இப்படி ஒரு நினப்பு இருந்துச்சுன்னா அடியோடு மறந்துரு, என் மகளை வாளா வெட்டியாக வீட்டில் வச்சிருப்பேனே தவிர அங்கே கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அங்கேருந்து வெளியில் போயிடுறாரு. இதுக்கப்புறமா கஸ்தூரி இதை பற்றி நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்த முடிய, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் சீரீஸ் கட்டுறாங்க. கொடைக்கானலில் ரொம்ப சூப்பரான பிளேசஸ்லாம் போய் சுற்றி பார்த்துட்ருக்குறாங்க. சூசைட் பார்க்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல போயிட்டு சுற்றி பார்த்துட்ருக்கும்போது அப்போது நிறைய ஃபோட்டோஸு செல்ஃபீஸ்லாம் வந்து எடுத்துகிட்ருக்குறாங்க, செல்ஃபிலாம் எடுக்கிறாங்க. நம்ம நிலாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சோழன் மேலே செம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. 2 பேருமே வந்து ரொம்ப பெஸ்ட்டு கப்புள் மாதிரி இனி வர்ற எபிசோட்ஸில் வந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம சந்தோஷமாக விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இப்படி நிலா சோழனோட லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கும்போது இப்போது வானதியோட கதையும் இதில் வருது. வானதிக்கு வந்து பாண்டி கொடைக்கானல் போனது வந்து சுத்தமாக பிடிக்கல. அதனால் எப்போ பார்த்தாலும் வானதி வந்துட்டு பாண்டிக்கு கால் பண்ணி திட்டிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக வானதி நார்மலாக வீட்டில் இருக்கும்போது பாண்டி போயிருந்தாலும் கூட பெருசாக எதுவும் சண்டை வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். வானதி கடை ஆரம்பித்த அன்னைக்கே இப்படி கூட இல்லாமல் நிலா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாண்டி பின்னாடியே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் பயங்கரமான கோவத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளவோ அவாய்ட் பண்ணது தான் நினச்சாங்க. நிலா தான் இருந்துட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து போனால் தான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அதனால தான் சொல்கிறேன், இப்போ வானதிக்கு வந்துட்டு ஏற்கனவே நிலா மேலே பயங்கர கோவத்துலையும் கடுப்புலையும் இருக்கும். நிலாவை பார்த்தா சுத்தமாக பிடிக்காது. நிலா சொல்கிறதான் சரி, நிலா சொன்னால் எல்லோரும் கேட்பீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருந்துச்சு. இப்போ நிலா ஹனிமூன் போகிறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டாங்களாம், இவங்க பின்னாடியே போயிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பில் இருக்குது இந்த வானதி. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா கடையை வேற திறந்து வச்சுருக்குறதா, இத்தனை நாளாக சும்மா இருந்தேன், நீ எங்கே வேணாலும் சுற்றிக்கிட்டு இருப்ப, இப்போ கடையை திறந்து வச்சுருக்கமே, அவள் என்ன பண்ணுவா, புதுசாக வந்து கடையை திறந்து வச்சிருக்கிறாளே, அவளுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லையே, என்ன பண்ணுவா, கூட அவளுக்கு சப்போர்ட்டுக்கு யார் இருப்பா அப்படின்லாம் யோசிக்காமல் இவன் பாட்டுக்கு கிளம்பி கொடைக்கானலுக்கு போயிட்டானே அப்படின்னு சொல்லி இந்த வானதி கடுப்பில் இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை இவங்க வந்து கொடைக்கானல் சீரீஸை முடிச்சுட்டு கொடைக்கானலில் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறது வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீக் ஃபுல்லாகவே அது தாங்க போகும். இதுக்கு நடுவில் நிறைய ட்விஸ்ட் நடக்கும். அதை வந்து நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலில் வந்துட்டு இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. நிறைய வந்து சீக்ரெட்டான நிறைய விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள், ரொம்ப நம்ம பல்லவனுக்கு அங்கே ஒரு காதல் கதை அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து இந்த கொடைக்கானல் டூரில் வந்து காட்ட போகிறாங்க. இப்படி ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த வானதியும் சரி கார்த்திகாவும் சரி ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இது இப்படி இருக்க இதை விட இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா, இப்போது சந்தாவோட கதை தான். இப்போ சந்தாவை கல்யாணம் பண்ண போகிறாங்களா சேரன், இல்லைனா கார்த்திகாவோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து இருக்கிறாங்களே கார்த்திகாவுக்கு லைஃப் கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியோட தான் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம சேரனுக்கு யாராவது பொண்ணு கொடுங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டுட்டு இருந்தோம். பட் 1 இயர் கழித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போது பொண்ணுங்க வந்து இருக்கிறாங்க, நம்ம சேரனை யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களோ தெரியலையே அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துருச்சு நம்ம சேரனனோட நிலைமை. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா
சந்தாவுக்குமே பயங்கரமா ஒரு மனசுல ஒரு பதட்டம் இருந்துட்டே இருக்கும். இப்ப கார்த்திகாவ ஏற்கனவே சேரன் லவ் பண்ணாங்க. இப்ப கார்த்திகாவ அவங்களோட வாழ்க்கைய இழந்துட்டு இருக்கிறாங்க. அத்தை பொண்ணு வேற. அப்போ ஒருவேள சேரன் கார்த்திகாவ கல்யாணம் பண்ணிக்கிருவாங்களோ! அப்பிடின்ற மாதிரி சந்தாவோட மனசுல ஓட ஆரம்பிக்குது. இதனாலேயே பார்த்தீங்கன்னா, சந்தாவுக்கு பயங்கரமான வேதனையாவும், கஷ்டமாவும் இருக்குது. ஒருவேள நம்மள பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ண மாட்டாங்களா? 6 மாசத்துல நான் உன்னைய கூப்பிட்டுக்கிறேன். உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே, 6 மாதம் டைம் கொடுத்துருக்குறாங்களே, அதுக்கு முன்னாடி ஒருவேளை கார்த்திகாவா கல்யாணம் பண்ணிக்கிருவாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம சந்தா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு கார்த்திகாவும் ரொம்ப நல்ல பொண்ணு தான். நம்ம சேரன் ஆல்ரெடி கார்த்திகாவை தான் ஃபஸ்ட்டு லவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கட்டும், பேசாமல் கார்த்திகாவும் சேரனும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும், நம்மளால் அவங்க கஷ்டப்பட வேண்டாம். இப்போ நம்ம வீட்டில் கேட்டது மாதிரி 25 பவுன் நகையும் 30 லட்ச ரூபா ரொக்கம் பணமும் இவங்களால எப்படி கொடுக்க முடியும்? அவங்களால கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லை, கல்யாண நேரத்தில் எனக்கு அவ்வளோ பணத்தை கொண்டு கொடுத்தாலும் கூட எங்கள் மாமா கண்டிப்பாக கல்யாணம் பண்ண விட மாட்டாங்க. என்னைய துப்பாக்கி காட்டி எப்படி கல்யாணத்தை நிறுத்தி கூட்டிகிட்டு வந்தாரோ அதே மாதிரி இப்போ என்ன கல்யாணத்தை நடத்தவா போகிறாங்க? கண்டிப்பாக நடத்த விட மாட்டாங்க. அதனால் நம்மளால் எதுக்கு அவங்களுக்கு சிரமம்? அவ்வளோ பணம் அவங்களால ரெடி பண்ணவும் முடியாது, அவங்களால சம்பாதிக்கவும் முடியாது. நம்மளால் அவங்க தான் கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க. அதனால் பேசாமல் நம்ம சேரனை மறந்துடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம சந்தா முடிவெடுக்க போகிறாங்க. அதையே நம்ம சேரன் கால் பண்ணும்போதெல்லாம் சந்தா பேசாமல் அவாய்ட் பண்ணுவாங்க. அனீஸ் பாய் கிட்டேயும் இதை பற்றி சொன்னால் அனீஸ் பாய் சேரன் கிட்ட சொல்லிடுவாங்கன்னு நினச்சிட்டு எதுவுமே சொல்லாமல் அவங்க மனசுக்குள்ளேயே போட்டு பல விதமாக யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதில் அவங்களுக்கு இன்னொரு கவலை என்ன அப்படின்னா, தான் லவ் பண்ண பையனை இன்னொருத்தவங்களுக்கு விட்டு கொடுக்குறது அப்படிங்கிறது முடியாத காரியம் தானே. அதனால் சேரனை கார்த்திகாவுக்கு விட்டு கொடுக்க முடியாமல் வருத்தப்படுவாங்க. அதே சமயம் சேரனை கஷ்டப்படுறதையும் சந்தா விரும்ப மாட்டாங்க. நம்மளால் அவங்க எதுக்கு கஷ்டப்படணும், அவ்வளோதான், நம்ம இந்த வாழ்க்கையே இப்படியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் முடிவு எடுப்பாங்க. ஸோ இப்போ சந்தாவோட மனசுலையும் பார்த்தீங்கன்னா, சேரனை கல்யாணம் பண்ணவா வேண்டாமா, நம்மளால் அவங்களுக்கு பிரச்சனை வந்துருமா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து பார்ப்போம். இன்னும் சூப்பரான எபிசோட்ஸ்லாம் வர காத்துட்ருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.